நம்ம ஊரில் வந்து எப்போ எவன் எங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன நடந்தாலும் சரி, எது இருக்குதோ இல்லையோ, பயமாக இருக்குதோ இல்லையோ, பார்க்கிங்கில் இருந்து வண்டியை எடுத்துருவான். காரும் நீங்களும் ஒன்றாகிற அந்த ஃபீல் இருக்கும். நம்ம அவதார் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு வாட்டியும் வந்து ஒரு அனிமலையும் வந்து அவன் ரைட் பண்ணும்போது அது கூட கனெக்ட் ஆவான்ல, அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ட் வந்து நான் வந்து இன்னுமே யோசிச்சுட்டே இருக்கிறேன் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து போகிறேன், பட் யூஸ்வலான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு டபுள் மைண்டாக இருக்குது, போகலாமா வேண்டாமா இருந்துச்சுன்னா. ஸோ அதான் இவர் தான் நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்குறோம். இவர் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். நான் சொல்லியிருந்தேன்ல, வேணா ரிவ்யூ பண்ணலாம், நீங்கள் வாங்க நம்ம ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால் அவர் தான் பார்க்க போகிறோம். சிஇஜி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நடு ரோட்டில் இந்த மாதிரி வித்த பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. ஓகே, நான் அதான் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன்ல, டிராஃபிக்கில் பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸு சொல்லலாம்னு நினச்சேன். சரி, அதான் டிராஃபிக்குள்ளே போயிட்டே நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு டிராஃபிக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, பேசிக் ரூல் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்போவுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தவன் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதை எப்படியாச்சும் சமாளிச்சிக்கலாம். பட் நம்ம வந்து அடுத்தவனுக்கு எப்போவுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. இது இந்த ரூட் தானான்னு எனக்கே டவுட் ஆகுது. ஓகே, பேசிக் திங், மிரர்ஸ்லாம் செட்டப் பண்ணிக்கோங்க. இப்போ என் மிரர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிரர் எந்த ஆங்கிளில் செட்டப் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, பின்னாடி பேக் டோரில் உள்ள 2 ஹேண்டிலுமே தெரியும். அந்த 2 ஹேண்டிலும் பாட்டமில் இருக்கிற மாதிரி, ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில் வந்து பாட்டமில் இருக்கிற மாதிரி. சேம் இந்த சைடும். அப்புறம் ஐஆர்விஎம் வந்து பேக் சைடில் கரெக்டாக தர்ற மாதிரி சென்டராக. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஆங்கிளுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இது எப்போ நான் ரைட் சைடில் போய் ஸ்ட்ரைட்டு போகிறது, ஸ்ட்ரைட்டு போய் ரைட்டு போக சொல்லுது. நான் ஒருத்தன் தான் போகிறேன் இதுக்குள்ளே. ஹவு இஸ் இட் பாசிபிள்? நீங்கள் மேப்பை பார்த்தீங்கனாலும் வெளியே லொக்கேஷனையும் பார்த்துக்கோங்க. மேப் மட்டுமே பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிடாதீங்க. உண்மையிலே இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட போகலாமா, அதான் நான் யோசிக்கிறேன், ஏன் நம்ம இந்த பக்கம் வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு. ஸோ பிரேக்கிங் டிஸ்டன்ஸுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து அவங்களோட நம்பர் பிளேட்டை வந்து வச்சுக்கோங்க. ஜேவாக்கர்ஸ் நம்ம ஊரில் வந்து சாகிறதுக்காகவே பிறந்து எதை பற்றியும் கவலை இல்லாமல் இந்த மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க ரேண்டமாக. ஸோ நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். ஸோ நான் சொல்லியிருப்பேன்ல, உங்களோட வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதனால தான். நம்ம ஊரில் வந்து எப்போ எவன் எங்கேருந்து ஜம்ப் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் பிரேக் அடித்தா சக்குன்னு அடித்து நிற்கிற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் இன்சைட் சிட்டி சொல்கிறேன். நீங்கள் ஹைவேலாம் போகும்போது பிரேக் அடிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக விட்டு தான் அடிக்கணும். பின்னாடி இருக்கிறாங்களா எல்லாத்தையும் பார்த்து அடிக்கணும். சிட்டிலையுமே கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறீங்கனாலும் பின்னாடி நீங்கள் வந்து அலர்ட்டாக இருந்துக்கணும், எவனாச்சும் இருக்கிறானான்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் நம்ம இந்த மாதிரி போயிட்டுருக்குறோம் அப்படின்னா அவன் பிரேக் அடிக்கிறானா அவன் லைட்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ எப்போவுமே வந்து அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ நிறைய சம்பவங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட்டு பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொருத்தரை வந்து உங்கள் கூட வச்சுக்கோங்க. 4 eyes are better than 2 eyes. அவரை எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அவரும் பார்ப்பாரு நீங்களும் பாருங்கள், 2 பேரும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலை.
அவரை வந்து இந்த மாதிரி சைடில் நீங்கள் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவரையும் நோட்டீஸ் பண்ண சொல்லுங்கள். நீ அந்த சைடு பார்த்துக்கோ, இந்த சைடு வராங்களா, அதில் இடிக்குதான்னு பார்த்துக்கோ. நான் ஓட்டும்போது எப்படின்னா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய வீட்டில் வந்து குரோம்பேட்லேருந்து நான் வந்து மெப்ஸு போனோம். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த ட்ரைவ். 2 ஸ்டாப்ஸ், 10 மினிட்ஸ் கூட இருக்காது, அதுக்கும் அந்த கீழே தான் வச்சுக்கோங்க. நான் அந்த 2 ஸ்டாப்பு போகிறதுக்கு வந்து அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருப்பேன். 3வது கியர் கூட கிராஸ் பண்ணாமல் மொல்லமாக போயிட்டுருப்பேன். பண்ணுங்க, இவனை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஹைவே எடுக்க சொல்லுது, ஃப்ளைஓவரா? One second. Okay, flyover direct connect ஆகுது. Nice. All right, வந்தாச்சு. ஸோ நான் அப்போ வந்து எப்படின்னா, அப்போ எனக்குமே கொஞ்சம் ஆங்ஷியஸாக தான் இருக்கும். நான் வந்து அதிகமாக ஸ்பீடெலாம் போக மாட்டேன். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, 3rd கியருக்கு உள்ளேயே போயிட்டுருப்பேன். ஸ்பீடு கூட இன்க்ரீஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் கான்ஷியஸாக பார்த்துட்டு போயிட்டுருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து வண்டி ஓட்டலாம் தெரியாது. பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்கா இருக்கும்போது வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாப்புல கூட உட்காந்து. ஸோ அதனால் அவருக்கு வந்து எப்படி அந்த ரோட் சென்ஸ்லாம் தெரியும். அவரை தான் கூட்டி வந்து உட்கார வச்சுருப்பேன். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி எடுக்கும்போது யாருமே கூட உட்கார வரல, எல்லாம் பயத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து நான் வரேன் நீ ஓட்டலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து உட்காந்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு வண்டி ஓட்டுறதோ வண்டியை பற்றி எதுவுமே தெரியாது. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் அம்மா வச்சு தான் வண்டி ஓட்டினேன். பதட்டத்தோடு ஓட்டி சம்ஹாவ் எடுத்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன் ஒரு ரவுண்டு போயிட்டு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வந்து உட்காந்துருந்தாங்க. எங்கள் அப்பா உட்காரும்போது எங்கள் அப்பா எப்படின்னா இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்காமல, பாரு இதை பாரு, இவன் இந்த சைடில் இடிக்க வரான். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் எவனா இப்படி லெஃப்ட் ரைட் வரானா இப்படி ஃப்ளிப் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக இப்படி போயிட்டு இருப்பான். உடனே திட்டிகிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் நீ போகக்கூடாது, நீ எப்படி வந்து உடனே லெஃப்ட் எடுக்கிறதுக்கு நீ எப்படி எடுக்கலாம், அப்படிலாம் எடுக்கக்கூடாது, ஸ்லோவாக தான் எடுக்கணும், எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்து தான் எடுக்கணும். சும்மா இப்படிலாம் நீங்கள் வந்து நம்ம வண்டியால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படிலாம் கிராஸாக டிவைட்லாம் கிறிஸ் கிராஸெல்லாம் இம்மீடியட்லாம் போயிட்டுருக்கக்கூடாது. பேசிக்லி நீங்கள் வந்து பைக் ஓட்டுற நிறைய பேர் சொல்லுவாங்களா, அந்த பைக்கில் வந்து நம்ம டக்குன்னு கேப் கிடச்சா உள்ளே பூந்து போவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து காரில் போகக்கூடாது. காரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் ஓட்டுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ரைட்டு போகிறீங்க லெஃப்ட்டு போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடு நல்லா கிளியரன்ஸ் இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போகணும். ஜஸ்ட் பிகாஸ் சென்டரில் எவனோ ஒருத்தன் நடுவில் பிரேக் அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இம்மிடியேட்டெலாம் ரைட் எடுக்கக்கூடாது. அந்த ஸ்லோனஸை மெயின்டைன் பண்ணி வரணும். ஓகே, ஐ திங்க் நீங்கள் எல்லாமே நீங்கள் டிரைவிங் கிளாஸஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பேசிக் திங்ஸை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆங்ஸைட்டி போகணும்ல, அதுக்கு வந்து இப்போ எனக்குமே நான் ஸ்டார்டிங்கில் ஓட்டும்போது எனக்கு எவ்வளோ ஆங்ஸைட்டி இருந்தாலுமே நான் ஒன்று மட்டும் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி வண்டி எடுத்துருவேன். என்ன நடந்தாலும் சரி, எது இருக்குதோ இல்லையோ, பயமாக இருக்குதோ இல்லையோ, பார்க்கிங்கில் வந்து வண்டியை எடுத்துருவேன். அதுக்கப்புறமா தான் நான் போகிறது வந்து ஒரு வெறும் 10 நிமிஷம் தான் ட்ரைவ் பண்ணுறோம், 15 மினிட்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. நான் வந்து வண்டியை எடுத்துருவேன். எடுத்து ஓட்டுறதுக்கு வந்து டெய்லி எடுத்துருவேன். என்ன பிரச்சனைனாலும் சரி, எவ்வளோ பயம் இருந்தாலும் சரி, எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடும். கம்மியான ஸ்பீடில் தான் போயிட்டுருப்பேன், ரொம்பலாம் அதிகமான ஸ்பீடில் போக மாட்டேன், ஓரமாக போயிட்டுருப்பேன். நான் அந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் வரைக்கும் ஒரு வாட்டி போனேன். அதுதான் என்னோடய பெரிய சாகசமாக இருந்துச்சு. குரோம்பேட்லேருந்து பரவாயில்ல நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது, டெய்லி நான் வண்டியை எடுத்துகிட்டே இருப்பேன். உங்களுக்கு டெய்லி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன்ல, நீங்கள் மிரரை பாருங்கள், இதை பாருங்கள், அதை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி கான்ஷியஸாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இவங்க மேனுவல் கார் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த கிளச்சு கியர் சிஸ்டம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா,
கியர் மாற்றுறது, கியரை ஷிஃப்ட் பண்ணுறது, வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்கிறது, இதுதான் உங்கள் மைண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் கான்ஷியஸாக எஃபர்ட் போட்டு இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து கியர் டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ கேப்புக்குள்ள உங்கள் வண்டி போகிற வண்டியும் நீங்களும் ஒன்றாகிறது எப்படி ஆவீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் தான். நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் ஒருத்தர்லாம் கேட்டேன், ஏன் வந்து ஹேட்ச்பேக் இதெல்லாம் வாங்குறதுக்கு மெயின் ரீசனே வந்து எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் இது தெரில, பானட் தெரிஞ்சால் தான் எனக்கு வந்து பிகினர் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் பானட் தெரியணும்னு உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் அவசியமே கிடையாது. என்கிட்ட கேட்டிங்கன்னா தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டிரைவிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, த மோர் யூ டிரைவ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இந்த கார் எந்த சந்துக்குள்ளே போகும், எந்த லிமிட்டுக்குள்ளே உள்ளே போகும், அது வரைக்கும் நீங்கள் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரைட் சைடில் இன்னும் போகும், ஆனால் நான் போகாமல் மெதுவாக போயிட்டுருக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது நீங்கள் ட்ரைவ் பண்ண பிக்கப் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் காஷியஸாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வரலாம். உங்களுக்கு லைட்டாக இடிக்கிற மாதிரி 1% தோணுச்சுன்னா கூட அந்த சைடு எடுக்காமல் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா நான் பல மாதங்கள் வந்து நான் அப்படி தான் ஓட்டிகிட்ருப்பேன். எங்கள் அப்பா வந்து சொல்லிட்டு பாரு, இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு போகலாம், இன்னும் ரைட் எடுத்து போ அப்படின்னு. நான் வந்து கொஞ்சம் இன்னும் ரைட்டில் இடிச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மெதுவாக போயிட்டுருப்பேன். பட் நீங்கள் இந்த மாதிரி சின்ன பக்கத்தில் போகிற டிராஃபிக் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா முன்னாடி உள்ள ஆள் பிரேக் அடிக்கிறாப்லையா அதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க பிரேக் அடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணாமலே நம்ம சம்டைம்ஸ் போயிடுவோம் ஸ்லைட்டாக ஃபஸ்ட் கியரில் இருக்கும்போது. அண்டு பைக்கர்ஸ் வந்து எதையுமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டோ இல்லை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க கேப் கிடச்சா போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி போகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இடித்தா நமக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, பட் அவங்களுக்கு இடித்தா அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் அதுவுமே நம்ம பொறுப்பு தான் வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, அவன் எந்த சைடு திரும்புவான், உள்ளே வருவானா, இங்கே தான் வந்து நம்மளோட ஹாங்கிங் வந்து ப்ளே பண்ணும். நம்ம ஹாங்க் பண்ணுறது வந்து ஜஸ்ட் அவன் வழி போகிறதுக்குன்னு மட்டும் இல்லை, அவனை ஃபோன் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, நான் இங்கே இருக்கிறேன்டா, இங்கே ஒருத்தன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான் ஹாங்க். பார்த்தீங்களா, நான் போகும்போது அவர் ஏன் கை காமிச்சானா 2 பேர் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி சில நல்ல உள்ளங்கள்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கரெக்டாக பிரேக் அடிச்சிட்டோம். நிறைய மக்கள் வந்து பிரேக் அடிக்க மாட்டாங்க, ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க கேப் கிடச்சதுன்னு. ஸோ அதனால் பிரேக்கிங் வந்து வெரி வெரி க்ரூஷியல். நீங்கள் எவ்வளோ தூரம் வண்டி ஓட்ட கற்றுக்குறீங்க, வண்டி ஓட்டுறீங்க, அதெல்லாம் விட எப்படி உங்களால் வண்டியை ஸ்டாப் பண்ண முடியுது, நீங்கள் நினச்ச இடத்துல மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் எப்படி பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணுறீங்கிறதும் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் நான் வந்து பிரேக் அடித்தேன் அப்படின்னா பிரேக் ரொம்ப ஸ்லோ பண்ணி முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டு இருப்பேன் வண்டியை. ஏன் அப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரில. அது மற்றவங்களுக்கு எதுவும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் ஏதாவது இங்கே நிறுத்து அப்படின்னாங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்திட்டு இருப்பேன். பட் நீங்கள் வந்து பேசிக்லி ரெப்புடேஷன் தான். நீங்கள் டெய்லி வண்டியை எடுங்க ஓட்டுங்க. உங்களுக்கு இந்த சைடு மிரர்ஸ் இது வந்து நீங்கள் கான்ஷியஸ் எஃபர்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப அலர்ட்டாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போவுமே நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போது நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னா நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். பட் ஆனாலுமே சப்கான்ஷியஸாக இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கணும். இப்போ ஐ திங்க் நான் உங்களுக்கு வைட் ஆங்கிள் கொஞ்சம் நல்லா தான் செட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 2 மிரருமே தெரியணும், இந்த கேமராவில் கவர் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் நான் ஓட்டிகிட்டு தான் இருப்பேன், நான் முன்னாடி தான் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக திரும்பி அந்த மிரர் பார்க்குறது வந்து என்னென்னா அது சப்கான்ஷியஸாக நடந்துட்டு இருக்குது. போட்டுடலாம் வர இது
லைன் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இடைஞ்சலான லைன். ரெட் கலரில் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து வேர்னா ரிவ்யூ பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறோம். சரி, அந்த கேப்பில் தான் நம்ம டிராஃபிக் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே அதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செட் பண்ணேன். நீங்கள் வந்து இங்கேயுமே வந்து உங்களுக்கு இதுலேயுமே லேனிங் சேஞ்செலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து முக்கியம் தான். ஜஸ்ட் லைக் ஹைவேல சொன்ன மாதிரி தான், நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இண்டிகேட்டர் போடுங்க. இல்லைனா பின்னாடி வரவங்க டக்குன்னு ஓவர்டேக் பண்ண நினைப்பாங்க கேப் இருக்கும்போது. நீங்கள் இண்டிகேட்டர் போடலாம், அவருக்கு தெரியாது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்கன்னு. இங்கே நிறைய பேர் அதான் பண்ணிகிட்ருப்பாங்க, இண்டிகேட்டரே போட மாட்டாங்க. நம்மளே வந்து கெஸ் பண்ணிக்கணும், அவங்க ரைட்டு போகிறாங்க, அவங்க ஸ்லோவானால் ரைட்டு போகிறாங்க, இப்படி போனால் லெஃப்ட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே கண்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் அப்படி இருக்காதீங்க. டிராஃபிக்குள்ளே வந்ததும் அப்படியே டிராஃபிக் அந்த ஆவரேஜ் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி நிற்கும் போதும் வந்து உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் பிரேக்கை போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம கிளச்சை வந்து நான் யூஸ்வலி வந்து இப்போ மேனுவல் காரில் இருக்கும்போது என்னென்னா நான் ஹாஃப் கிளச்சில் நின்றுட்டுருப்பேன், இல்லை பிரேக்கை வச்சு ஹோல்ட் பண்ணி நின்றுட்டுருப்பேன். லைட்டாக பிரேக்கை விட்டால் கூட அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கோம், நமக்கே தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் அப்படியே க்ரால் ஆகி முன்னாடி போயிட்டுருப்போம். ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிட்டீங்க இந்த மாதிரி இருக்குன்னா இட்ஸ் பெஸ்ட். ஆனால் டக்குன்னு நீங்கள் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி முக்கிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த பட்டன் மட்டும் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யார் வேணாலும் குழந்தை கூட எடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். சிம்பிள். ஹைட்ரேட் பண்ணுங்கள் ப்ராப்பராக. நம்ம ஒரு ஹைட்ரேஷனை திரும்ப போடுவோம். சன்னில் ட்ராவல் ஆனாலே இப்படி தான், குப்பையை வெளியே போடாதீங்க. நம்ம காருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் குப்பையை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியர் பண்ணும்போது எடுத்துக்கலாம். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப காண்டான இதுனா, நிறைய பேரை பார்ப்பேன் செம்ம லக்ஸரியான காரில் வந்துட்டுருப்பாங்க, BMW இல்லைன்னு சொல்லுது, நல்ல லக்ஸரியான காரில் இருப்பாங்க. ஆனால் ஏதாச்சும் குப்பைன்னு இருந்துச்சுன்னா விண்டோ வரைக்கும் சும்மா நடு ரோட்டில் போட்டு போயிட்டுருப்பானுங்க. அவங்க மேலே உள்ள ஒரு இம்ப்ரெஷனே வந்து ரொம்ப கேவலமாக குறைஞ்சிடும். என்னடா உன்னை நான் ஒரு பெரிய ஆள் நினச்சேன், நீ இவ்வளோ கேவலமானவனாக இருக்கிறியே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுங்கள், குப்பையை வெளியே போடாதீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க, நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, நம்ம வந்து அந்த மாதிரி குப்பையை கீழே வெளியே போடுற ஆள் கிடையாது அப்படின்னு. தலைவன் பிரேக்கில் கையை வச்சுட்டா, காலை வச்சுட்டாப்புல அப்படின்னா சிக்னல் டர்ன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். யாரோ கேட்டுருந்தாங்க வெஜிடா ஸ்டிக்கரானு. இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு ரேப்போ ஏதோ வாங்கினேன், ஜிம்முக்காக வாங்கினது. அதில் நிறையா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க, சூப்பர் சைன் மாதிரி, இந்த மங்கி ஸ்டிக்கர்ஸ். ஆக்சுவலாக அந்த பானட் யூசிபிலிட்டிக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும். இங்கே சென்டராக ஒரு லைனை வச்சுக்கோங்க, அதை வச்சு இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி போங்கான வீடியோ வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட அதுக்கு நிறைய ஆங்கிள் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இதுதான் அந்த மாதிரி நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் ஹைட்டாக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சீட்டு பொசிஷன் இருக்குது, நிறைய இருக்குது.
ஸோ நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கிரவுண்டுக்கு போங்க, டெய்லி ஒரு ரொட்டீன் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் உங்கள் ஃப்ரெண்டு யாரையாச்சும் வச்சுக்கோங்க, ஒரு செங்கலை ஏதோ ஒரு கல்லை வச்சுட்டு நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள். அதில் கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்க் போட முடியுது அதை வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். பேசிக்லி நீங்கள் த மோர் யூ ட்ரைவ், காரும் நீங்களும் ஒன்றாகிற அந்த ஃபீல் இருக்கும். நம்ம அவதார் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு வாட்டியும் வந்து ஒரு அனிமலையும் வந்து அவன் ரைட் பண்ணும்போது அது கூட கனெக்ட் ஆவான்ல, அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். பேசிக் திங் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆங்ஸைட்டியை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து திரும்ப ட்ரைவ் பண்ணணும். ரெப்புடேஷன், தட்ஸ் இட். நீங்கள் மாஸ்டர் ஆகிறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே போதும். டிராஃபிக் கண்டிஷனே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சைக்கிள் ஓட்டுறதா கூட இருக்கலாம் அது. ஆனால் இப்போ பார்த்தா நீங்கள் அதை வந்து அசால்ட்டாக பண்ணிகிட்ருப்பீங்க, சப்கான்ஷியஸாக பண்ணிகிட்ருப்பீங்க. அது நீங்கள் கான்ஷியஸ் எஃபர்ட்டே போடாமல் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் அவ்வளோ நாள் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் அப்படி இருக்கு. தம்பி லெஃப்ட்டு போகிறவர் ரைட்டில் மாட்டிக்கினாரு. இவனுங்க யார் சிக்னல் போட்டிருக்கும்போது ஓடி நிற்கிறாங்க. இந்த மனிதர்கள் வந்து இவனுங்க தான் ரொம்ப மோசமானவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, இப்போ லெஃப்ட்டு போகணுமே, எப்படி போகிறது? இதுக்குள்ளே தான் போகணுமா? டவுட்டாக இருக்குதே. எங்கடா லெஃப்ட்டு போகிறது? பெங்களூரில் தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறேன். இது என்ன இடம், இது எப்படி போகுதுன்னு எனக்கு தெரில, ஆனால் போகிறேன். இது பஸ்ஸுக்கான லேனா, இல்லை நமக்கான லேனா, இல்லை பைக்குக்கான லேனா, எதுவும் தெரில. அந்த சைடே போயிருக்கலாமோ? நான் லெஃப்ட்டு போகிறதுக்காக இங்கே வந்தேன். இப்படி தெரியாமல் வந்து மாட்டிக்கொண்டேனே. மிரர் நீங்கள் எப்போல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எனி டைம் யூ வாண்ட் டு பிரேக், எனி டைம் யூ வாண்ட் டு ஸ்டாப், எனி டைம் யூ வாண்ட் டு சைடில் போகிறதுக்கு இல்லை பிரேக் அடிக்கிறதுக்கு, இந்த 2 சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மிரர் பார்க்கணும். சைடில் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து உங்களுக்கு அதுக்கான கேப் இருக்குதா. இப்போது இதிலே பாருங்களேன், உங்களுக்கு இது வந்து குட்டியான பிளேஸ் தான், ஆனால் இதில் போக முடியுது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதோட சைஸ் வித் எல்லாம் அது எப்படி சொல்கிறது, சப்கான்ஷியஸாக நீங்கள் பிக்கப் பண்ண ஆரம்பிங்க. ஃபார் நவ் நீங்கள் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கீழே தான் டயர் இருக்குது அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. டேக் ஃப்ளைஓவர். ஓகே, என்னடா இவ்வளோ பெரிய குழியை போட்டு வச்சுருக்கீங்க? இந்த ஊர்லாம் சூப்பர் கார்லாம் வாங்கி ஓட்டின்னு இருக்கிறாங்க, எப்படின்னு தான் எனக்கும் தெரில. என் ஜிம் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், ஐ திங்க் இன்னொரு BMW ஒன்று வந்துட்டுருக்கோம். அந்த கார்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் 130 தான் கிரவுண்ட் கிளியரன்ஸே இருக்கும். எப்படி அந்தாலும் அந்த ஏரியாவில் அதை வச்சு ஓட்டுறாருன்னு எனக்கு தெரில. நம்ம ரைட் சைடில் ஒரு பைக் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கனாலும், ரைட் அடிக்கிறீங்க, லெஃப்ட் அடிக்கிறீங்க, எது பண்ணாலுமே உங்களோட மிரர்ஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். அதை வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ரிஜிட்டாக ஒரு குதிரை மாதிரி தான் போயிட்டுருக்கிறீங்க. நீங்கள் டக்குலாம் ரைட்டு திருப்பி லெஃப்ட் திருப்பி பைக் மாதிரி ஓட்டக்கூடாது. நீங்கள் அப்படிலாம் ஓட்டினீங்கன்னா அவ்வளோதான், கேட்டாஸ்ட்ரஃபி. எவன் எங்கேருந்து அடி வாங்குறான்னு தெரியாது, அந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருப்பானுங்க.
அண்ட் ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இன்னொன்று இருக்கலாம், நம்ம வண்டியில் ஸ்க்ராட்ச் போட்டுருவோமோ இது பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ரொம்ப மைண்ட் பண்ணிக்காதீங்க. மேபி நான் இந்த வண்டி சொல்லிகிட்டு இருப்பேன், நான் ஸ்க்ராட்சே போடுறதில்ல. I10ல் நான் ஸ்க்ராட்ச்லாம் போட்டிருக்கிறேன். ஃப்ரண்ட்டு பானட்டில் வந்து ரைட் சைடில் வந்து அந்த சைடு இந்த டயருக்கு மேலே வந்து இருக்கும். பானட்டில் சைடில் சொல்கிறேன், டயருக்கு ரைட்டாக மேலே இருக்கிறது. அது வந்து ரொம்ப நேச்சுரல்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெரிய ஸ்க்ராட்ச்லாம் இருக்காது, மைனராக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். எல்லாருமே நீங்கள் சைக்கிளில் விழுந்து கற்றுக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். என்ன இதில் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வந்து ஓகே, அதுக்காக மற்றவங்களாம் இடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பிரேக்கிங் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனாலே பாதி என்ன சொல்கிறது 90% ஆஃப் த இதை வந்து உங்களால் தவிர்க்க முடியும். உங்களால் பிரேக் பண்ண முடியுது, ப்ராப்பரான கரெக்டான கண்டிஷனில் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் பெரிய தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு எந்த டேமேஜும் வராது உங்களுக்கு இப்போ பிரேக் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ வண்டி ஓட்டுறீங்கன்னா லெட்ஸ் சி, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் தான் பார்ப்போம். இப்போ நமக்கு பின்னாடி ஒரு BMW வந்துட்டு இருக்குது. இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே போகலாம் நம்ம. ஆனால் நான் வந்து இன்னுமே யோசிச்சுட்டே இருக்கிறேன், போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து போகிறேன், பட் யூஸ்வலான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு டபுள் மைண்டாக இருக்குது, போகலாமா வேண்டாமா இருந்துச்சுன்னா போகாதீங்க. ஏன்னா என்ன ஆகுனா, ரொம்ப டபுள் மைண்டாக இருந்துட்டு நீங்கள் போகிறதுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹையர் சான்ஸ் நீங்கள் வந்து சென்டராக இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக என்னென்னா, இந்த பிரிட்ஜெலாம் போயிட்டுருப்பாங்கள்ல, ஏதாச்சும் ஒரு லெஃப்ட் பிரிட்ஜுக்கு கீழே போகிறது இருக்கும், இன்னொன்று வந்து பிரிட்ஜு மேலே போகிறது இருக்கும். மேலே போகிறதா கீழே போகிறதா மேலே போகிறதான்னு லாஸ்ட் வரைக்கும் யோசிச்சுட்டு போயிட்டு சென்டராக போய் மோதிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டபுள் மைண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, லைட்டாக கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சா கூட வந்து டோன்ட் டேக் தட் ரிஸ்க். ஓவர் டேக்கோ இல்லை உள்ள சொருகி போகிறதோ அது எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே போகாதீங்க. ஈவன் தான் உங்களுக்கு தோணுது போகலாம், நம்மளால் போக முடியும்னு தோணா கூட பேக் ஆஃப் த மைண்டில் உங்களால் வந்து உங்களுக்கு தொல்லுது, இல்லை ஒருவேளை முடியலன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் லைட்டாக லேக் ஆச்சுன்னா கூட போகாதீங்க. என்ன ஆகுனா, நமக்கு கான்ஃபிடென்ஸ் லேக் ஆகும்போது நம்ம வந்து ஒரு ஃபுல் த்ராட்டிலோட ஃபுல் இதில் நம்ம போக மாட்டோம், இல்லை அக்யூரேட்டாக போக மாட்டோம். அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை எடுக்காதீங்க, ஸ்லோவாக போய்க்கலாம். நமக்கு வந்து ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன 2 நிமிஷம் ஆகுமா, திரும்ப ஓவர்டேக் பண்ண கொஞ்சம் தூரம் கழிச்சு போகுமா, 10 minutes 15 minutes இட்ஸ் ஃபைன். லாரிகள் இதுவே சிட்டிக்குள்ளே தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சிட்டி தானே, இவ்வளோ லாரி போயிட்டுருக்குது காலையிலே. நம்ம ரைட் எடுத்து போகலாம். பஸ்ஸு கூட வரும்போது ஒரு இது இருக்குது, பஸ்ஸுக்கு வந்து நிறைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அதனால் பஸ்ஸு கிட்ட தான் இருக்கிறீங்கன்னா ஹாங்க் பண்ணிக்கோங்க. பஸ்காரனுக்கு வந்து நான் இங்கே தாண்டா இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க, அப்போ தான் அவனுக்கு புரியும். கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா பஸ்ஸை பார்த்தீங்களா? பஸ்ஸில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அவனுங்க பிரேக்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு அவன் நம்பர் பிளேட்டு தெரியாத அளவுக்கு அவன் முன்னாடி வந்து எட்ஜில் வந்து அடிச்சுட்டு இருக்கான். ஸோ பஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் க்ளோஸாக தான் வருவாங்க, நீங்கள் பயப்படாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். ரொம்ப கிளட்டராக இருக்குது ஃபீல் இருக்குது. ஸோ இந்த நீட்லிங் டெக்னிக் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் ஆக என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு நீங்கள் காருக்குள்ளே உட்காரும்போது காரும் நீங்களும் ஒன்றா ஆகிடுவீங்க.
உங்களுக்கு காருக்கு லெஃப்ட் சைடில் எப்படி போனால் எவன் இடிப்பான் அந்த ஒரு ஃபீல் தெரியும். கேப் இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். பேசிக் திங், யூ ஷுட் ஸ்டார்ட் டிரைவிங் மோர் ஆஃபன். இன்னொரு விஷயம் வந்து, நம்ம ஊரில் சொல்லிட்டுருப்பாங்களே, இந்தியன்ஸ்க்கெலாம் வந்து சிவிக் சென்ஸே கிடையாது. மற்ற ஊர்லேயும் சொல்லிகிட்ருப்பாங்க, எல்லாமே சொல்கிறாங்களே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு எம்பத்தியே இருக்காது. எவன் வந்தாலும் எவனா வேணா உனக்கு என்னன்னா எனக்கு என்ன, எனக்கு வலி இருக்குது நான் போவேன், எனக்கு இது நடந்துருச்சு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிஹேவியர் வந்து சொல்லுவாங்க. அது வந்து உண்மை தான், அது நிறைய பேர்கிட்ட இருக்கும். நீங்கள் வந்து அது மாதிரி இருக்காதீங்க. மேக் ஷுர், எப்படி சொல்கிறது, ஜப்பானில் ஒரு இது இருக்கும், ஒரு ப்ராபபிள் ஜப்பானில் ஒரு பிஹேவியரல் சயின்ஸ் சொல்கிறேன். அங்கே வந்து லிஃப்ட் இருக்குல்ல, எஸ்கலேட்டர் இருக்குல்ல, எஸ்கலேட்டரில் படியில் போகும்போது வந்து ஐ திங்க் லெஃப்ட் சைடில் உள்ளவங்க நின்றுட்டுருப்பாங்க, ரைட் சைடில் வந்து கேப் இருப்பாங்க போகிறதுக்கு. லைக் ஸ்பீடாக போகிறவங்க வந்து நடந்து போகிறதுக்கு வந்து வழி விட்டுருப்பாங்க. ஸோ மொத்தமாகவே யாரெல்லாம் போகிறாங்களோ ரைட் சைடில் வந்து ஒரு கேப் விட்டவங்க, யாரெல்லாம் வேகமாக போகிறவங்களாம் ரைட்டு போவாங்க, லெஃப்ட் சைடில் நிற்பாங்க எஸ்கலேட்டரில் நடக்காமல் நின்றுட்டு போகிறவங்க. ஒரு நார்மல் எஸ்கலேட்டர்லேயே அவனுங்க எவ்வளோ சிவிக் சென்ஸோடு பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அடுத்தவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற, அடுத்தவங்களுக்கு அது வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எஸ்கலேட்டர்லேயே இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணுறானுங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின். ஐயோப்பா, நாம் ஏதாச்சும் அப்படி பண்ணுறோமா? நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து பேசிக்கான அந்த சிவிக் சென்ஸே நம்ம ஆளுங்களுக்கு கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், பஸ்ஸு வந்துட்டுருக்குறான், பஸ்ஸை பார்த்துட்டேன் அதனால் போ அப்படின்ட்டேன். ஏன்னா இந்த ஸ்பீடில் வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடி லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லோலாம் ஆனோன்னா ஸ்லோலாம் ஆக முடியாது, அவன் ஸ்லோ ஆக முடியாது. அதனால் எப்போ வந்து ஓவர்டேக் பண்ணுறோம் முன்னாடி போகிறனால இதை பார்த்துக்கணும். அதுவும் கேஎஸ்ஆர்டிசினா நீங்கள் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக தான் இருக்கணும். அவனை பார்த்தீங்களா, அப்படியே பொழுதி பறக்க வெறித்தனமாக வெறி கொண்ட வேங்கியாக போயிட்டுருக்கான். நிறுத்திட்டாங்க அவனை, எவனோ டென்ஷன் பண்ணி விட்டான் போல். அடியாய். ஒருத்தர் யாரோ கேட்டார், ஏன் நீங்கள் டீசல் ஆல்ட்ரோஸ் எடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாப்புல. நமக்கு டீசல்லே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான்லாம் அந்த வண்டியை வச்சுட்டு நிறைய பேர்ட்டு, இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மீட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஐடல்லே இருக்கும், ஏசி ஆன் பண்ணி நாங்கள் பாட்டு கதை பேசிட்டு போகிறோம் 2 மணி நேரம்லாம். அது மாதிரிலாம் டீசல் காரை வச்சுட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ப்ரிட்டி ரிஸ்கி. டிபிஎஃப் இஷ்யூ, அந்த இஷ்யூ, இந்த இஷ்யூன்னு வந்துன்னு இருக்கிறோம். ஸோ அதனால் எது சொல்லிட்டு இருந்தால் மறந்துட்டேன். இதில் எதுவும் பெரிய டேக்அவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. பட் சொல்லுங்கள் ஏதாச்சும். எனக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து பிகினர்ஸ்க்கு எப்படி டிப்ஸ் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ட்ரைவ் பண்ணுற வரைக்கும் நான் என்ன யோசிச்சிருப்பேன் அப்படின்னா, மழை, இடி, வெள்ளம், புயல் எது வந்தாலுமே என் மைண்டில் என்ன ஓடுனா, இன்றைக்கி எப்படியாச்சும் வண்டியை எடுத்துடுறோம், அட்லீஸ்ட் 10 நிமிஷமாச்சும் எடுத்து வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்க்கிங் பண்ணிடுறோம். பார்க்கிங் பண்ணுறதே எங்கள் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் என் மைண்ட் செட் வந்து எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஷோ அப் வாட் எவர் இட் இஸ். தலைவர் தான் கால் பண்ணாப்புல. யா ப்ரோ, எக்ஸாக்ட்லி 9 minutes. ஹலோ, 9 minutes எக்ஸாக்ட்லி. இப்போ கிளம்புறேன், நானும் இங்கேருந்து 5 minutes ஆகும் வரேன். அங்கே வந்து நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஓகே, வாங்க வாங்க. ஓகே ப்ரோ, பாய் பாய் பாய். அவர் நம்பர் தெரியுதோ, அதை கட் பண்ணிடுறேன். ஸோ அதான், இவர் தான் நம்ம வந்து பார்க்க போயிட்டுருக்குறோம். இவர் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். நான் சொல்லியிருந்தேன்ல, வேர்னா ரிவ்யூ பண்ணலாம், நீங்கள் வாங்க நம்ம ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால் அவர் தான் பார்க்க போகிறோம். சரி, இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான
ஒரு vlog ஸ்டைல் யூசர் ரிவ்யூவாக கொண்டு போகலாங்கிறது தான் பிளான். லெட்ஸ் சி. லைட்டாக மழை வர்ற மாதிரி வேறு ஃபீலாக இருக்குது. அங்கே போயிட்டு டிசைட் பண்ணுறேன். பின்னாடி டயரில் 37 அடித்து வச்சுருக்கிறான். ஒரு தம்பி தப்பாக அடித்து வச்சிட்டாப்புல பின்னாடி டயருக்கு மட்டும். ஏன் வந்து பிரேக்கிங் கண்ட்ரோல்டாக இருக்கணும்னா இதுக்கு தான். இப்போ ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு இதில் வந்து தலைமை பிரேக்கை போட்டாப்புல பார்த்தீங்களா. நம்ம லெஃப்ட் சைடில் போகிறோம். ஸோ கொஞ்சம் முன்னாடியிலே நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர்லாம் போடுறீங்கன்னா போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஊரில் என்ன நினச்சிப்பானுங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் போதும்னு நினச்சிட்டு இங்கே வந்துட்டு முட்டிக்கிட்டு வந்து நிற்கும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவானுங்க. அது வந்து செம்ம காண்டாகும். நம்ம பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்போம். அவன் ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம எதையும் கண்டுக்காமல் வந்துட்டுருப்போம். லாஸ்ட்டாக அந்த லெஃப்ட் டர்னை பார்த்து அடுத்த செகண்ட் வந்து போட்டுட்டு இம்மிடியேட்டாக லெஃப்ட் எடுப்பானுங்க. என்னடா இது இங்கே தான் காமிச்சிது, இப்போ தான் வேறு ரூட்டை காமிக்குது. சில்லி பக்கர். கீழே தான் போயிருக்கணுமா? ஏன் இப்படி கூகுள் மேப் நம்மளை வந்து டார்ச்சர் செய்கிறதுன்னு எனக்கு தெரில. ஓகே, இங்கே காமிக்குது. நைஸ். யோசித்தேன் என்னடா இது வித்தியாசமாக காமிச்சு 9 மினிட்ஸும் காமிச்சு நடுவில் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தேன். நீங்கள் வந்து மேனுவல் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளச் கண்ட்ரோல் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஸ்லோப்லலாம் வந்து நீங்கள் வந்து கிளச் கண்ட்ரோலோட இருக்க பழகிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான ஹில் ஏரியா அதுக்கெலாம் போகும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். நீங்கள் எதை பற்றியுமே கவலை தேவையில்லை. ஹாஃப் கிளச்சை வச்சா நிறையா ஈஸியாக போயிட்டு இருக்கலாம். பட் எனக்கு ஆனால் ஆக்சுவலாக இந்த டிராஃபிக்குள்ளே வந்து அப்படியே நேவிகேட் பண்ணி போகிறது ஜாலியாக இருக்கும். ரொம்ப நின்றுட்டு ஸ்டில்லாக நிற்குது அப்படின்னா அது காண்டாக இருக்கும். இன்றைக்கி என்னமோ சம்ஹவ் உங்கள் நேரமாக என்னன்னு தெரில, டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இல்லைன்னா இங்கே வந்து நடக்கிறதே நடக்க முடியாத மாதிரி வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் பாருங்கள், ஸ்மூத் அண்ட் கிளியராக இருக்குது டிராஃபிக். பெங்களூரில் ஒரு அட்டகாசமான விஷயம்னா மரங்கள் தான். சிட்டிக்குள்ளே நம்ம வந்தால் கூட இவ்வளோ மரம் இருக்குது பாருங்களேன். நல்ல பாய்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் மெயின்டைன் பண்ணவே மாட்டானுங்க. எப்படா மரத்தை வெட்டலாங்கிறதே குறியாக இருப்பானுங்க. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம்னே தெரில. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க. நேஷ்னல் லா. எங்கள் அண்ணா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான். ஸோ நான் வந்து காலேஜில் இருக்கும்போது அவன் காலேஜுக்கு போயிட்டுருப்பான். கிண்டி சிஇஜி. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நடு ரோட்டில் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். அண்ட் மோஸ்ட்லி நான் இப்போ பேசிட்டு போயிட்டுருக்கிறேன்ல, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு போட்டு ஓட்டுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஓட்டுங்க. டிரைவிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா நிறைய டைம் என்ன ஆகுனா உங்களுக்கு அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். சவுண்டு அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அது லாஜிக்கலாக எப்படின்னு தெரில. பட் நீங்கள் சவுண்ட்லாம் ஹையாக வால்யூம் வச்சு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு மாதிரி மென்டலி உங்களுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கில். அட்லீஸ்ட் இந்த பிகினிங் நீங்கள் ஒன்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா ஜாலியாக நீங்கள் ஓட்டுங்க. ஸ்டார்டிங்கில் பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணிக்கோங்க. பேசிக்லி நான் சொன்னல, கான்ஷியஸாக நீங்கள் பண்ண வேண்டிய எஃபர்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பா இது செமையாக இருக்குதே இந்த ஏரியா. அருமை அருமை. இதுவே ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி தானே, அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். கோமெட், எம்ஜி கோமெட்டும் நல்லா தான் இருக்குது. குட்டி கார்.
அருமையாக இருக்கும். அப்பா, சென்டர் ஆஃப் காந்தியன் ஸ்டடீஸ். பாப்பா, இது மாதிரி மரங்களை பார்த்தா நான் குஷி ஆகிடுவேன். அதான் எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீல் வருது. எங்கள் அண்ணாவோட அந்த இதுக்கு போகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து அங்கே அவ்வளோ மரம் இருக்கும், மான்லாம் இருக்கும். நான் மான்லாம் விட்னஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு செம பிளேஸ் ஆக்சுவலாக. ஜூஸ்லாம் வந்து 5 ரூபா 2 ரூபான்னு இருக்கும். நல்லா சீப்பாகவும் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து இப்போ நம்ம பொறுமையாக போகலாம், நம்ம ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அருமை அருமை பிஎம்வி. எங்கேயாச்சும் பார்க்கிங் இருக்குதா? பார்க்கிங் இருந்தால் பார்க்கிங்கை போடும். இதெல்லாம் காலேஜ் பசங்களா? இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். நம்மளை பார்த்துட்டு யாரா அவன் கோமாளின்னு நினைக்க போகிறாங்க. ஓகே மக்களே, ஆன் டாப் ஆஃப் த மைண்ட் எனக்கு இவ்வளோ தான் தோணுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருந்தால், டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. இல்லை ஏதாச்சும் பர்டிகுலர் டாப்பிக்கில் நான் ஏதாச்சும் கவர் பண்ணுவான்னு சொல்லுங்கள். மற்றபடி இட்ஸ் த சேம் திங். நீங்கள் வந்து எதுவும் இல்லை, இதில் மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட ஃபியரை நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். தட் இஸ் இனஃப் டு கெட் பெட்டர் ஆன் திஸ். ஓகே, லெட் மீ பார்க் இட் சம்வேர். எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தான் தெரில. எங்கேடா பார்க் பண்ணுவது நான்? நம்ம இங்கே சைடில் எங்கேயாச்சும் ஒரு செகண்ட் நிற்போம். சரி மக்களே, பார்க்கலாம். லெட்ஸ் see. Bye bye bye.